ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th ஃபிசிக்ஸ்க்கான கன்ஃபார்ம் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் பசங்களா. இந்த 5 மார்க் படித்தாலே போதும் நம்ம பசங்க எப்பேற்பட்ட 5 மார்க்ஸ் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கேட்டாலும் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் போட்டேன். இதில் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண கொஷின்ஸை நம்ம பசங்க சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில் எப்படிப்பட்டதை கேட்டாலும் நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணிடலாம்ப்பா. ஏஆர்பி ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இதை படிச்சிங்கன்னா 100% எழுதலாம். சரிங்களா? எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. ஸோ தயவு செஞ்சு மார்க் பண்ணாதவங்க டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க. முக்கியமான விஷயம், இதே மாதிரி நான் பசங்களான இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கப்பா. முக்கியமான மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாமல் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்களுக்கான கண்டினியூஸ் நோட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வெக்டார்களின் முக்கோண கூட்டல் விதி. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட், இரண்டு வெக்டார்களின் வெக்டார் பெருக்கல். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட், அதாவது இரண்டு வெக்டார்களின் ஸ்கேலர் பெருக்கல், அது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பெருக்கல்னு சொல்லலாம். இப்படி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஃபோர்த் வந்து தயவு செஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, அந்த டெரிவேஷன் எல்லாம் பார்த்து வச்சுங்க. ஆப்டைன் கைனமெட்டிக் ஆக்சிலரேஷன், அந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதில் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். 2 கேஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு 2 கேஸ் இருக்கும். அந்த 2 கேஸ் ஸ்டடிஸ் நல்லா பார்த்து வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபிஃப்த் ஒன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன், அதாவது மைய நோக்கு முடுக்கம். ஓகேங்களா? யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் மூவிங் இன் இன்க்ளைன் பென், சாய்தளத்தில் இயக்கும் பொருளின் இயக்கம், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை, லெவல்டு ரோடு, சரிசமமான வட்ட சாலை செல்லும் வாகனம். ஃபோர்த் ஒன் மோஷன் அண்டர் கனெக்டட் பாடிஸ், வெர்டிக்கல் மோஷன், ஹரிசான்டல் மோஷன், அதாவது மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருள்களின் இயக்கத்தை செங்குத்து கிடைமட்ட திசையில் விவரி. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லாமிஸ் தியரம் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், அதாவது ஒருமைய விசைகள் மற்றும் லாமின் தேற்றம் மற்றும் அதன் பயன்பாடுகளை தயவு செய்து படித்துக் கொள்ளவும். பயன்பாடுகள் படிக்க மாட்டீங்க, மோஸ்ட்டாக படிச்சிருங்கப்பா. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், ஸோ இது மேக்ஸிமம் 3 மார்க்ஸ்னு கேட்கலாம், 5 மார்க்ஸில் ஏஆர்பி ஆப்ஷன் டைப்லையும் கேட்கலாம். உசாராக படிச்சு வச்சுங்க. யூனிட் 4 கம்பல்சரி படிச்சானுப்பா. ஒர்க் கைனெட்டிக் தியரம் கம்பல்சரி படிச்சோம். அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியரத்துக்கு கீழே வந்து சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் நல்லா பார்த்து வச்சுங்க. செகண்ட் ஒன் எலாஸ்டிக் கொலேஷன் இன் 1 டைமென்ஷன், அதாவது உங்கள் அந்த ஒரு பரிமாண மீட்சி மோதலில் பொருட்களின் திசை வேகத்திற்கான சமன்பாட்டை தெரிவித்து அதன் பல்வேறு தேர்வுகள் விவரி. அதில் 2-3 கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். அந்த கேஸ் ஸ்டடிஸ் கம்பல்சரி படித்து எழுதினால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மார்க் போடுவாங்க. தேர்ட் ஒன் மோஷன் வெர்டிகல் சர்க்கிள், செங்குத்து வட்ட இயக்கம். யூனிட் 5 கம்பல்சரி படித்து ஆகணும். பேரல் ஆக்சிஸ் தேரம் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரம், அதாவது இணையச்சி தேற்றத்தை கூறி நிரூபிக்க, செங்குத்து அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க. ஓகேங்களா? இரண்டாவது பெண்டிங் ஆஃப் சைக்கிள்ஸ் இன் கேவ், சைக்கிள் ஓட்டுபவர் வளைவு பாதையை கடக்க முயலும் போது சாய்வதற்கான காரணம் என்ன? பல முறை கேட்ட கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் நல்லா பார்த்து வச்சுங்கள். மூன்றாவது மூமெண்ட் ஆஃப் இனிஷியல் ராட் அண்ட் டிஸ்க் அண்ட் ரிங், அதாவது மூமெண்ட் ஆஃப் இனிஷியல் வளையம், வட்டு தட்டு அண்ட் தண்டு, அது ஏதாவது 3த்தையும் பார்த்து வச்சுங்கப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? யூனிட் 6 வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்பீட், அதாவது விடுபடு வேகத்திற்கான கோவையை தருவி. இரண்டாவது வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், டெப்த் அண்ட் லாட்டிடியூட், அதாவது உயரத்தை ஜி, குறுக்கோட்டை அண்ட் ஆழத்தை. ஸோ இது 3த்தையும் கம்பல்சரி படித்தால் மட்டும்தான் படிச்சே ஆகணும் இந்த 3த்தையும். சரிங்களாப்பா? தேர்ட் ஒன்ப்பா கிராவிடேஷனல் பொட்டேஷனல் எனர்ஜி அண்ட் யூ ஈக்குவல் டு எம்ஜி, அதாவது ஈர்ப்பு திறன் ஆற்றலோட அந்த டெரிவேஷன் இருக்கும். அந்த டெரிவேஷனை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கொஸ்டின் யூ ஈக்குவல் டு எம்ஜிஹெச்னு சொல்லிட்டு புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த 2 நல்லா பார்த்து வச்சுங்க. யூனிட் 7 பெர்னாலிஸ் தியரம் கம்பல்சரி இந்த தடவை கேட்க வாய்ப்பு அதிகபட்சமாக பார்த்து வச்சுங்க. இரண்டாவது எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி, அதாவது முற்று திசை வேகத்திற்கான கோவை. மூன்றாவது பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன், பாய்ஸின் சமன்பாட்டை தருவி. ஃபோர்த் ஒன் சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலரி ரைஸ் மெத்தட் கம்பல்சரி படித்து வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற டயக்ராம் பார்த்து வச்சுங்கப்பா. எந்தெந்த கொஸ்டினில் டயக்ராம் இருக்கும், டயக்ராம் கம்பல்சரி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். யூனிட் 8 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், நியூட்டன் குளிர்வு விதியை விரிவாக விளக்குக. செகண்ட் ஒன் மேயர்ஸ் ரிலேஷன், அதாவது மேயர் தொடர்பை பெருக. மூன்றாவது கார்னாட் என்ஜின், கார்னோ வெப்ப இயந்திரத்தின். ஸோ அதை பார்த்து வச்சுங்கப்பா. கார்னாட் என்ஜின் மோஸ்ட்டாக படிச்சிக்க மாட்டீங்க. சப்போஸ் படிக்க முடியலன்னா ஃபைனல் ஆன்சர் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச டயக்ராம் பார்த்து வச்சு. நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸ், அதாவது வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டு இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுங்க. டயக்ராம் கம்பல்சரி போடணும்ப்பா, அப்போ மார்க் கொடுவாங்க. இரண்டாவது பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 பாயிண்ட் இருக்கும். அந்த 7-8 பாயிண்ட்டும் கம்பல்சரி படித்து எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பார்கள். ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத், அதாவது வாய்க்களின் சராசரி மோதிரத்துக்கான கோவையை வருவி. ஓகேங்களா? யூனிட் 10 கொஞ்சம் டெரிவேஷனில் பெருசாக தான் இருக்கும். தயவு செஞ்சு படிச்சு வச்சுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கம்பல்சரி படிச்சு ஆகணும். அந்த 4 டைப் 5 டைப்பாக இருக்கும். 4 டைப் கம்பல்சரி படிச்சு வச்சுங்கப்பா. தேர்ட் ஒன் ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஃபோர்த் ஒன் வெர்டிக்கல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப்
ஸ்ப்ரிங், அதாவது சுருள் வில்லின் செங்குத்து அலைவுகளை விவரி, அது நல்லா பார்த்து வச்சுங்க. 5th ஒன் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன், நேர்போக்கு சீரிசை அலையீற்றை. 6th ஒன் டிஃபரன்ஷியேட் SHM and AHM, கம்பல்சரி படிச்சு வச்சுங்க. உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். யூனிட் 11 ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன், அதாவது அலை இயக்கத்தின் பண்புகள் என்னென்ன. இரண்டாவது நியூட்டன்ஸ் ஃபார்முலா அண்ட் லேப்லாஸ் கரெக்ஷன், நியூட்டனின் சமன்பாட்டை விளக்குக, அது லேப்ஸ் லைன் திருத்தத்தை விவரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினில் பார்த்து வச்சுங்கப்பா. இதில் இருக்கிறது கம்பல்சரி நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் பக்கா அட்டெண்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் இதில் அப்லோட் பண்ணிக்கிற எல்லாமே டக்குன்னு அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டெலிகிராம் உங்களுக்கு குரூப் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் டக்குன்னு ஜாயின் பண்ணுறீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்கப்பா.